எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இந்த விவசாய கடன் தள்ளுபடி விடும் என்ற கேள்வியை அவர் வைத்திருக்கிறார். அதனாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஆட்சியில், எங்கள் தானை தலைவனுடைய ஆட்சியில், தமிழ்நாடு போற்றுகிற உத்தம தலைவனுடைய ஆட்சியில் நீங்கள் தேடுகிறீர்களே, இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற மக்களினுடைய கனவுநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஏறக்குறைய 24,000 கோடி 5 ஏக்கர் நிலத்திற்கு தள்ளுபடி, 5 பவுன் நகைக்கு தள்ளுபடி, சுய உதவி குழுக்கள் கடன் பெற்றிருக்கிற கடனுக்கு தள்ளுபடி என்று மொத்தம் 24,000 கோடியை நாங்கள் பல்வேறு கடன்களில் வரவு வைத்து தள்ளுபடி வைத்திருக்கிறோம். நீங்கள் ஆண்டி 50,000 கோடி தள்ளுபடி பண்ணுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். மானாபுரி நிலங்களுக்கு மார்க்கெண்டையர் 10,000 ரூபாய் கேட்கிறது. அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அவர் 20,000 ரூபாய் மானாபுரி நிலங்களுக்கு கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விவசாயிகள் எல்லாம் இப்போது கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏதாவது இந்த திட்டத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தோம், எதுவுமே இல்லை. பட்ஜெட்டோடு இதோடு முடிந்து போய்விடவில்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நீங்கள் கருணை உள்ளத்தோடு கணக்கு பார்க்க வேண்டாம். தனிநபருடைய கடனில் தான் உங்கள் கண் இருக்கிறது. 1,25,000 ரூபாய் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடன் தங்கம் தென்னரசு அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய்விடவில்லை. திருச்சியிலே பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தால் சென்டர் சிட்டி திருச்சி பார்க்கிறவர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வியக்கிறார்கள். கிண்டி பாலத்தை வியக்கிறார்கள். மெடிக்கல் கல்லூரிகளை அதிமுக கொண்டு வந்தோம் சொல்லியிருக்கிறோம். உங்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்களும் கொண்டு வந்திருக்கிறோம், எங்களையும் ஆதரிக்கிறோம். இதையெல்லாம் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட், மெடிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், இந்த இண்டெக்ஸ் காண்டி தான் இந்த பணத்தை செலவழிச்சுக்கிறோம். கடன் வாங்குறோம். இங்க வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கார் வாங்குறாங்க. இனோவா கார் 32 லட்சம் 37 லட்சம் வருது. 37 லட்சத்துக்கு பிரீமியம் காசு 10 லட்சம் 5 லட்சத்துக்கு கட்டிட்டு என்ன செய்யறோம்? கார் வாங்கிட்டு வர்றோம். வீடு லோன் வாங்குறோம். சென்னை இவ்வளவு பெரிய சிட்டியா டெவலப் ஆயிருக்கு. பாரிஸ் நகரத்து வீதிகளை விட சென்னை பிரம்மாண்டமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அண்ணன் சேகர் பாபு சிஎம்டிஏ மினிஸ்டரா இருந்துக்கிறார். அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க அவங்க சொந்த காசுலயே வந்திருக்காங்க. கடன் எதற்காக வாங்கப்படுகிறது? அது மூலதன செலவுக்காக வாங்கப்படுகிறது. ஏழைகளினுடைய கல்விக்காக வாங்கப்படுகிறது. எந்த கடனுமே வாங்க முடியாமல் இருக்கிற அன்றாடம் காட்சியாக இருக்கிற ஒரு 131 கோடியே 31 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது. என் இடைநிற்றல் 10ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு நின்று போயிடக்கூடாது. அவன் பிஜி வரைக்கும் படிக்கட்டும். எவ்வளவு பிஹெச்டி வரைக்கும் படிச்சாலும் மாசம் உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். நீ எவ்வளவு வரைக்கும் படிச்சாலும் தமிழ் புதுமை பெண் திட்டம், எவ்வளவோ திட்டங்களை அள்ளி கொடுத்த அந்த நாயகன், அந்த பட்ஜெட் எல்லாம் இங்க ஏதாவது இருக்குமா? உறுப்பினர் 14 நிமிஷம் பேச வச்சிருக்கேன். 2 நிமிஷம் முடிச்சிருங்க. நீங்க இதுவரைக்கும் நல்ல, நான் என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகர், அவரை போன்று ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும் தான் நான் நினைச்சேன். சில நேரங்கள்ல தூத்துக்குடி மண்ணுக்கே இருக்கக்கூடிய வேகம், கொலை வாளினை எடுடா கொடியோர் செயல் அறவே, கொலை வானிலை எடுடா. நம்ம கொலவாளினை எடுக்குன்னு சொல்லி நீ உள்ள பிடிச்சு போட்டுறாங்க. கொஞ்சம் பார்த்து கேட்க. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொலை வாளினை எடுடா பெரும் கொடியோர் செயல் அறவே, பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசன் தான் சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு உடைக்கப்பட்டது. சிறுத்தையே உன்னை எலியனை இகழ்ந்தவர் மத்தியில், சிம்புட்பறவையே சிறையை விரி, வெளியில் வா என்று கேட்டார். ஆம், அந்த பாலை சிறைச்சாலையில் தான் இந்துக்கள், சைவர்கள் காசிக்கு செல்கிறார்கள், வைணவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய சபாநாயகரை போன்றிருக்கிறவர்கள் ஜெருசலேம் போறாங்க, அங்கிருந்து மெக்காவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டர்கள், அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிதாசனுடைய கோட்டை சொன்னார் அவரு வரிகளை. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி 2026க்கு வருவதற்கு முன்பு அதே பாரதிதாசன் கவிதைகள் வரியில் எங்களுடைய பிரச்சாரம் இருந்தது.
ஓடப்பனாய் இருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பராகி விடுவார். இதுதான் எங்களுடைய ஆட்சி. மாண்பு உறுப்பினர் தொடருங்க. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பாரதிதாசனை மதித்திருக்கிறீர்கள். அதனால்தான் சிறை கதவுகளுக்கு பின்னால் மீண்டும் இந்த அவையிலே நான் வந்து பேசுவதற்கான ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.